வணக்கம், வெல்கம் டு எங்க சமையல். இன்னைக்கு நாம பூரி கிழங்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் இந்த லிஸ்ட்டில் இருக்குது, பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்குறேன், அதையும் வேணும்னா பார்த்துக்கோங்க. ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா செவந்து வந்த உடனே நம்ம நறுக்கி வச்ச பல்லாரியை போட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நறுக்கி வச்ச மிளகாயை போட்டுருங்க. இப்போ மஞ்சள் பொடி போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. ட்ரையாக இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுருங்க. நல்லா வதக்கணும். இப்போ ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம அவிச்சு வச்ச உருளைக்கிழங்க
நல்லா கையால் மசிச்சு வச்சுட்டு அதை இது கூட மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இன்னொரு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மூடி வச்சுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இடையில கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க. பத்து நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இருக்கும். அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிட வேண்டியதான். பூரிக்கு நல்லா கிழங்கு ரெடி.